ஸோ ஹாய் கேஸ். ஸோ இப்போ நம்ம வந்து கொடைக்கானல் சிட்டியிலேருந்து தான் போய்க்கிருக்கோம். சிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் தாண்டதுலேருந்து தான் டூரிஸ்ட் பிளேஸே ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபால்ஸு, லேக் ஒன்று இருக்கும் ஊடால, இவ்வளோ தான். ரொம்ப பெருசாலாம் இருக்காது. சில் கிளைமேட்டு. சிட்டியில் வரும்போது கொஞ்சம் குறைஞ்சிருக்கேன். ஆனால் இந்த சிட்டியில் விட்டு கிராம சைடில் தான் நமக்கு வந்து டூரிஸ்ட் பிளேஸ் நிறையா இருக்குது. அதிலே வந்து நம்ம லெஃப்ட் சைடு எடுக்கும்போது பில்லர் ராக்கு, குணா குகை, சூசைட் பாயிண்ட்டு, பசுமை பள்ளத்தாக்கு, இந்த மாதிரி ஒரே ரூட்டில் போகிறதுலே சொல்ல பண்ணணும். மெயினாக பைன் ஃபாரஸ்ட், இதெல்லாம் வந்து ஒரு 5 இடம் வந்து ஒரே போகிற ரூட்டில் ஒரு 4 கிலோமீட்டருக்குள்ள வந்து கவர் ஆகிடும். ஆனால் நம்ம இப்போ சூஸ் பண்ணியிருக்க இடம் பார்த்திங்கன்னா பழனி வியூ பாயிண்ட் 1, கூக்கல் ஏரியா. சரி, இந்த சைடு இந்த சைடு எத்தனை டைம் தான் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக சனிக்கிழமை. அவ்வளோ ஒரு கூட்டங்க, சாதாரண கூட்டம்ல. எனக்கு டிராஃபிக் அப்படியே என்னடா அது எப்படா முடியும். ஏன்னா நம்மளுக்கு லெஃப்ட்டுக்கு அப்புறம் ரைட்டு ஃபுல்லாகவே ஃப்ரீ ஆகிடும். கிராம சைடு யாருமே போக மாட்டாங்க. எல்லாமே நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் சைடில் உள்ள அந்த ஒரு 5 இடத்த மட்டுமே கார் பண்ணிட்டு கொடைக்கானல் முடிஞ்சிடா டூர் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த அளவு நம்ம அப்படி பண்ணக்கூடாது. கொஞ்சம் அளவு கிராமத்தில் போய் அங்கே என்ன ஸ்பெஷல், அங்கே வேறு என்ன வியூ பாயிண்ட் இருக்குது பார்க்குறக்காண்டி தான் நான் போகிறது. ஏன்னா இது எனக்கு 15வது டைம். அதனால் கம்பல்சரி இந்த அளவு புது இடத்த காமிக்கணும், ஹிட்டன் பிளேஸாக காமிக்கணும் என்னோடய வியூவர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறேன். இன்ன வரைக்கும் பாருங்கள், டிராஃபிக் அடங்குற மாதிரியே இல்லவே இல்லை. இன்ன வரைக்கும் அப்படியே பின்னாடி ரொம்ப மெதுவாக பாருங்கள், சாதுவாக பொறுமையாக. சரி, ஓகே. இருந்தாலும் கொஞ்சம் அந்த வெயிலும் அடிக்குது பாருங்கள், சூரியன் தெரியுது பாருங்கள். வெயிலும் அடிக்குது, குளிரும் இருக்குது. சொல்லப்போனால் எனக்கு சூரியன் வந்து மறைகிறக்குள்ளே நான் அந்த இடத்துக்குள்ளே போய் ரீச் ஆகணும். இல்லைன்னு வச்சுக்கங்களேன், எனக்கு அந்த வியூ பாயிண்ட் ஃபுல்லாமே க்ளோஸ் ஆகிரும். ஒன்று இருட்டாயிரும், வியூ பாயிண்ட் கரெக்டாக கிடைக்காது, திரும்பி வர்றது கஷ்டம். அதனால் எனக்கு வந்து ஒரு 6 மணிக்குள்ளே நான் கூக்கலை போய் ரீச் ஆகணும். பழனி முனையோட வியூ பாயிண்ட்டையும் சீக்கிரமாக ஒரு 5 மணிக்குள்ளே ரீச் ஆகணும். அப்போ தான் அந்த வியூ பாயிண்ட்டு க்ளவுட்ஸோடு சேர்த்து ஓரளவு பார்க்க செம்மையாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பீடே அதிகப்படுத்தாமல் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டேன். ஆனால் டிராஃபிக் இல்லாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக போயிடும். நான் நினச்சேன், என்னடா கூகுள் மேப்பில் இவ்வளோ தூரத்துலேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம், வெறும் 3.5 மணி நேரம் தான் காமிச்சு மதுரையிலேருந்து. ஆனால் இங்கேருந்து வெறும் கூக்கலுக்கு வெறும் 30 கிலோமீட்டர் தாங்க. என்ன இதுக்கு மட்டும் 1 மணி நேரத்துக்கு மேலே காமிக்குது. நம்ம 30 கிலோமீட்டர் அவ்வளோ நேரமாக ஓட்ட போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. கூகுள் மேப்புக்கே தெரிஞ்சுட்டு இந்த இடத்துல அதிகமாக டிராஃபிக் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, அதனால தான் இப்போ அது காமிக்கணும். அப்போ தான் தெரிஞ்சுட்டேன். அப்போ சரி ஓகே. கூகுள் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து காமிச்சு கொடுக்குதுன்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நேரம் தான் எப்போயாவது சொதப்போம். ஆனால் எல்லா நேரமுமே வந்து கூகுள் மேப் சொதப்பாதுங்க. அதனால் நம்பி நீங்கள் வந்து கூகுளில் கூக்கல் கொடைக்கானல் அடிச்சிங்கன்னா வரும். ஸோ அப்படியே நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்படியே செம்மையாக இருக்குங்க. கிளைமேட்டுக்கு அதுக்கும் ஓட்டுறதுக்கு அதுக்கும். இந்த இடம் வந்து க்ளவுஸ் கம்பல்சரி போட்டுக்கினேன். எப்படின்னு தெரியும், இந்த மாதிரி குளிர் வரும், கையில் ரொம்ப ஏறிச்சுன்னா உடம்பு ஃபுல்லாக ஜில்லுன்னு ஆயிடுது. அதனால் க்ளவுஸ் போட்டுருக்கலாம். ஏன்னா ரொம்ப கூலிங் ஆகிறதுக்கப்புறம் விரைச்சிடுது கை, மடக்க மாட்டேங்குது. அப்படி நின்றுக்குச்சு ஒரு டைம்லாம். என்னடா அது இந்த மாதிரி கொடுமையாக இருக்குது. சரி, அடுத்த தடவை க்ளவுஸ் போட்டு ஓட்டுவான், வெயில் நேரத்தில் மட்டும் க்ளவுஸை கழட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இது பண்ணேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்தால் போகலாம். அப்படி என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ரோஜா பூக்கள்லேயே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. என்ன கொஞ்சம் காசு ரொம்ப அதிகமாக வசூலிக்கிறாங்க. ஸோ இயற்கை சார்ந்தவர்கள் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். 50 ரூபா, பெரியவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக மாதிரி. அப்புறம் உள்ள போனால் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட தோணும். செலவு கொஞ்சம் அதிகமாக இழுத்துற மாதிரி இருக்குது. இப்போ ஃபேமிலி சடனாக வச்சுனாலும் கூட தான். நல்லா பார்க்க ஓரளவுக்கு நமக்கு தேவை வியூ பாயிண்ட்டு, நல்லா தங்குறதுக்கு இடம், சாப்பாடு அப்படி இருந்தாலே போதும். சின்ன சின்ன இடங்களுக்காண்டி ரொம்ப செலவழிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அந்த ரோஜா பூ வந்து அப்படியே தட்டி விட்டு நான் வண்டி எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ரௌடெல்லாம் குறைஞ்சி, வண்டி வரதெல்லாம் குறைஞ்சி, அப்படியே சூப்பராக ஸ்மூத்தாக இருக்குது. ஓட்டுறதுக்கே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. பாருங்களேன், என்ன அப்போக்கப்புறம் இந்த இடத்துல ரோடு மட்டும்தாங்க நான் கொஞ்சம் மாற்றினா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து கொடைக்கானலுக்கு ரொம்ப பாஸ் போட ஆரம்பிச்சிட்டிங்க, ஓரளவுக்கு வசூலிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, பிளாஸ்டிக்கை தடை பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி ஒவ்வொரு டூரிஸ்ட் பிளேஸுக்கும் 5 ரூபா இருந்தது 10 ரூபா மாற்றி இப்போ ஒவ்வொரு இடத்துல 20 ரூபா வாங்குறீங்க, 50 ரூபா வாங்குறீங்க. ஸோ நிறையா வாங்கும்போது கொஞ்சம் இந்த ரோடையும் கொஞ்சம் கவனிச்சா நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறோம் இல்லையா, சொல்லப்போனால் கோடி கணக்கில் லாபம் வரும். அதுவும் மஞ்சள் பாய்ஸுக்கு அப்புறம் இந்த இடம் வந்து பயங்கர டூரிஸ்ட் பிளேஸ் ஆயிடுச்சு. 1 2 எத்தனை பேருங்க வரீங்க? அப்படி நான் ஒவ்வொரு வண்டியாக பார்க்குறேன்.
டிஎன் அதிகமாக பார்த்ததை விட கேஎல்லும் கேஎல் தாங்க அதிகமாக இருக்குது. கர்நாடகாரனும் கேரளாக்காரனும் வந்து குமிறாங்க கொடைக்கானலுக்கு. அங்கேருந்து இங்கே ஊட்டியை விட்டுட்டு கொடைக்கானலுக்கு அவ்வளோ ரசிக்க வர்றாங்க. ஏன் ஊட்டியில் சில இடங்கள் டூரிஸ்ட் பிளேஸ் தான், ஆனால் கொடைக்கானல் மட்டும்தான் 30க்கு மேலே டூரிஸ்ட் பிளேஸ் ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கும். அதனால் நிறைய கவர் பண்ணலாம். அதுக்காண்டி தான் கொடைக்கானல் சூஸ் பண்ணுறாங்க. கிளைமேட்டுக்காண்டி மட்டும் இல்லை, கிளைமேட்டு இதை விட ஊட்டியில் பயங்கரமாக இருக்குது. சொல்லப்போனால் காஷ்மீர் ரேஞ்சில் அங்கே இருக்குது. ஆனாலும் இங்கே ஏன் செலக்ட் பண்ணுற காரணம் இதுதான், பிளேசஸ் சும்மா அப்படியே பறிஞ்சு விரிஞ்சு கிடக்கு. அவ்வளோ ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். சில பேர்லாம் வந்து இந்த மாதிரி படம் ஷூட்டிங் இங்கே வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, எந்த இடத்த சூஸ் பண்ணலாம் அப்படின்னு. அந்த மாதிரி எடுத்த ஒரு இடம் தான் நம்ம ஐ படத்தில் கிளைமேக்ஸில் வந்து நம்ம வந்து தனிமையாக போய் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக வாழ்வோம் ஒரு கிராமத்துப்புறத்தில் அப்படின்னு சொல்லி எடுத்த இடம் தான். மன்னவர் பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஒரு லேக் இருக்கும். அந்த இடத்துல ஷூட்டிங்கே நடந்திருக்கும். ஸோ ஐ படம் சங்கர் படம் இப்போ யோசிச்சு பாருங்கள், சங்கரே வந்து இந்த இடத்துல வந்து இந்த படம் சூப்பராக இருக்குது. ஸோ கொடைக்கானலில் இந்த இடம் ஓகே அப்படின்ற மாதிரி பார்த்துருக்காங்கன்னா பார்த்துக்குங்க. அப்போ அந்த அளவுக்கு இயற்கை வந்து கொட்டி கிடக்கு. இன்னமும் நிறைய கிராமங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பூண்டி இருக்குது. பூண்டிக்கு அப்புறம் அங்கிட்டு கிடா விதோன்னு நினைக்கிறேன், கிடானார்னு சொல்ல முடியும். அதான் லாஸ்ட் எண்டு. அங்கிட்டு இருந்து அதோட முடிச்சு மலைப்பகுதியில் அப்படியே கொடைக்கானல் டு மூணாருக்கு ஒரு ரூட் இருக்குது, பழனிக்கு ஒரு ரூட் இருக்குது. இதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க. ஓகே, நமக்கு முன்னாடி ஒரு லாரி மாதிரி போகுது. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அது தூக்கிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ஒரு வண்டியால் மட்டும் தான் தூக்கிட்டு போக முடியும். மிச்சம் எந்த வண்டியாலும் தூக்கிட்டு போக முடியாது. ஏன்னா ப்ராப்பராக கீழே இறக்கி மேலே இருக்கும். என்னோடய போன வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கேரளா பீப்புள் 3 பேர், அதில் வந்து ஒரு சின்ன பையன், ஸ்பாட்டில் 3 பேருமே காலி. ஸ்பாட்டில் அந்த காரை பார்க்குற ஏர் பேக் இல்லை, அல்டோ காரு ஸ்விஃப்ட்டு நினைக்கிறேன், அப்பள மாதிரி நொறுங்கிருச்சுங்க. அதுலேருந்து ஆப்போசிட்டில் அடித்தது வந்து டெம்போ நினைக்கிறேன், பெரிய டெம்போ. அவங்க எப்படின்னு தெரில. பட் ஆனால் இவங்க மட்டும் ஸ்பாட்லேயே 3 பேரும் காலி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ரொம்ப கேட்கவே ஒரு மாதிரியாக இதாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கார்லாம் வந்து இந்த மாதிரி இதில் தான் ஏற்றிட்டு போவாங்க. ஸோ முடிஞ்ச அளவு அந்த பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்துக்கிட்ட வந்து 60லலாம் மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்கப்பா. 100 140 அப்படி மெயின்டைன் பண்ணும்போது ஆப்போசிட்டில் அடிக்கும்போது ஏர் பேக் இருந்தாலுமே வேஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. எனக்கு அது கேட்கவே ரொம்ப சங்கடமாக தான் இருந்துச்சு. ஸோ சரி, கொஞ்சம் பார்த்து வாங்கப்பா, புரியுது. ஸோ பழைய காலத்து வண்டியில் இன்னும் நம்ம ஆளு வச்சு ஓட்டுறாங்க, இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் இப்போ வர வண்டியில் ஃபுல்லாக ஸ்பெசிஃபிக்காக நிறைய அட்வான்ஸ் வந்துருச்சு. ஏன்னா பிரேக் சிஸ்டம், ஒரு மழை பெய்யும்போது கூட பிரேக் அடித்தா ஏபிஎஸ் இருக்கும்போது வழுக்க மாட்டேங்குது, சரிங்களா? அதே மாதிரி டியூப்லெஸ் டயரு, இந்த மாதிரி நிறையா. அப்புறம் ஏர் பேக்கு, சைடில் ஏர் பேக்கு, வண்டியோட குவாலிட்டி, இதெல்லாம் வந்து இப்போ நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நம்மளுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங்கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ உள்ள வண்டியெல்லாம் கொஞ்சம் மாற்றி அப்டேட் பண்ணிவிட்டு சில ட்ராவல் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நான் வச்சுருக்க வண்டியை விட இன்னொன்று அடுத்த புது அட்வான்ஸ் என்னென்னு தான் நான் தேடிக்கிறீங்க. ஏன்னா இதில் வந்து ஏபிஎஸ் இருக்குது, ஓகே, டயர் குவாலிட்டி எல்லாமே ஓகே. ஆனால் ஒரு அட்வான்ஸான ஒரு இடத்துக்கோ, ஒரு ட்ரெக்கிங் மாதிரி ஒரு இடத்துக்கோ, ஆஃப் ரோடுக்கோ இது செட் ஆக மாட்டேங்குதுங்க. சில நேரத்தில் மேலே ஏறுறேன், என்னை சறுக்கி விட்டு அப்படியே கீழே விழுகிற அளவுக்கு ஆகிடுது. ஸோ லேண்டிங்லாம் பிரச்சனை ஈஸியாக பண்ணிடுறேன். ஆனால் வண்டி கீழே விழுந்து அதை மேலே ஏற்றுறக்குள்ளே நான் படுறப்பாரு எனக்கு தான் தெரியும். இதே அட்வென்ச்சர் வண்டினா சூப்பராக டக்குன்னு ஏறும். ஸோ இதிலே வந்து பார்க்கலாம் நீங்களே. ஓகே, ஸோ கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு பிளேஸை காமிக்கிறேன். இது போகிற இடத்துல தான் இருக்குது. யாரும் கொடைக்கானல் போகிறதுக்கு முன்னாடி அந்த பழனி வியூக்கு முன்னாடியே வாங்க. சும்மா இறங்கி சும்மா போய் பார்க்கலாம். ஆனால் குளிக்கிறதுக்கெல்லாம் முடியாது, ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. சின்ன அருவி, இதுக்கு நம்மளே ஒரு பேர் வைப்போமா, சிறு அருவி கூட வைக்கலாம். கொடைக்கானலில் சிறு அருவி நமக்கு பார்க்க பெரு இன்பம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு இருக்குது. கல்லோட குவாலிட்டிலாம் பாருங்கள், பா செம்மையாக இருக்குது. கல் அவ்வளோ ஒரு தடிமனாக இருக்குது. சில கல்லுகள்லாம் நினைப்பாங்கல்ல, இந்த கல் வந்து இந்த சிலைக்கு தேர்ந்தெடுக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. கருங்கல்லாம் ஒரு தொட்டம்போதே ஒரு ஃபீல். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம பார்த்துட்டு நம்ம வந்த இடத்துக்கு வேகமாக போகணுமா இல்லையா? ஸோ அதனால் சரி வண்டி எடுத்துகிட்டு போகலாம், ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு முக்கியமான இடத்துக்கு போகிறோம் இல்லையா, 2 பிளேஸை வந்து நம்ம கவர் பண்ணணும் இன்னைக்குள்ளே. அப்படியே வண்டி எடுத்துகிட்டு அப்படியே போகிறேன். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருமே ரொம்ப அதிகமாக க்ரௌட் இல்லை. இன்ன வரைக்கும் எந்த இடத்துல வர்றாங்கன்றதை நான் முன்கூடியே சொல்லிடுறேன். ஆனால் நீங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக எனக்கு வந்து அப்பா
இங்கேயே ரொம்ப ப்ரெஷரு, இங்கேயே வண்டி வாகனங்களை ஓட்டுறத பார்க்கும்போது செம்ம கடுப்பு. எனக்கு தனிமையாக இருக்கணும் அப்படின்னா சீசன் டயத்தில் வந்துடாதீங்க. ரெண்டாவது, சனி ஞாயிறில் கண்டிப்பாக வந்துடாதீங்க. மிச்ச டேட்டில் வாங்குங்களே சும்மா கிடக்கும். ரெண்டாவது, ரூமும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். க்ரௌடு சுத்தமாக இருக்காது. நீங்கள் போக வேண்டிய இடம் அருமையாக நீட்டாக பார்த்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். பக்கத்தில் நிறைய பேர்லாம் இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஃபோட்டோ ஷூட் எல்லாமே ஆல் செம்மையாக இருக்கக்கூடிய இடம் தான். ஸோ கொடைக்கானல் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா, ஆனால் என்ன அந்த டைத்தில் உங்களுக்கு லீவு கிடைக்காது. ஆனால் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், எனக்கு டிப்ரெஷன் இருக்கு நிறையா, நான் வந்துட்டு போகணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செம்மையான இடம் ஒருத்தர் போக பாருங்கள், நீங்களே தெரியும் காட்டும்போது எப்படி இருக்குது, காட்டில் வாழ்கிறவங்களாம் எப்படி இருக்காங்க. ரொம்ப அன்பானவங்க கொடைக்கானல். நம்ம மதுரைன்னு சொல்லப்போனால் ரொம்ப அன்பானவங்களே சொல்லலாம். ரொம்ப அந்தளவுக்கு கோபம்லாம் இருக்காது. அதனால் அந்த மக்கள்கிட்ட ரொம்ப அன்பாகவே பழகுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்மளோட கொடைக்கானல் வந்து இளவரசி, மலைகளின் இளவரசி, பிரின்சஸ் ஆஃப் ஹில்ஸ் அப்படிங்குவாங்க. சொல்லும் போதே ரொம்ப அழகாக இருக்கும். இளவரசி, இளவரசன் கூட யாரும் சொல்ல மாட்டாங்க, இளவரசி. அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றதான் சொல்கிறாங்க. எங்கே நம்ம தேடி வந்த இடம் எங்கே? இது அனுமார் வாழ் மாதிரி போய்கிட்டே தாங்க இருக்கு. எனக்கு வண்டி ஓட்டும்போது போகும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, வரும்போது தான் ஐயோ எப்படா நம்ம மதுரை வரும், எப்படா வரும். இப்போ போகும்போது அந்த ஃபீலிங்கே இல்லை, மதுரையோட கொஞ்சம் ஃபீலிங் கூட எனக்கு வரல. ஸோ நார்மல் மைண்ட் செட்டோட எனக்கு அது நான் போகிற இடம் போகிறது தான் தோணுது ஒழிய, வரும்போது அந்த ஃபீலிங் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். எப்படா வரும் ஊர், சீக்கிரம் எப்படா கொடைக்கானல் மலை இறங்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் தாங்க கொடுக்கும். அதனால் போகும்போது நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே போவோம். இன்னும் கொஞ்சம் சோலோவாக போயிருக்கேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸு மத்தியில் இன்னும் ஒரு ட்ராவலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நான் அமைய மாட்டேங்குது. அப்போ எப்போ வர்றாங்க போகிறாங்க, ஆனால் டைமிங் கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது. பார்க்கலாம். நல்ல க்ளவுஸாக இருக்கும், நல்ல க்ரிப்பு நல்லா கிடைக்குதுங்க திருவுறதுக்கு. திருவிழா திருவு நல்லா கிளைமேட்டுக்கு, அதுக்கும் சளி பிடிச்சிக்கிச்சு வேறு, இருமல் வேறு அதிகமாகிட்டே இருக்குங்க. போக எப்படி சொல்கிறது, ஒரு மூக்கை அடைச்சிக்கிச்சு, 2 காதும் அடைக்குதுங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த பைக்கில் வரவங்களுக்குலாம் சரி, உயரமாக ஏற சரி, கடல் உள்ளவளும் சரி, உள்ளே போக சரி, காது அப்படியே கிண்ணுன்னு அடைச்சிக்குது, அப்படியே கிர்ன்னு இருக்குது. எப்போ ஓட்டுன்னு டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்குது, ஓப்பன் ஆகிற சவுண்டு. இதெல்லாம் கில்ஸில் ஏறின அனுபவத்தினால நான் சொல்ல வரேன். நீங்களும் புதுசாக வந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் அனுபவிப்பீங்க கண்டிப்பாக. காது கிர்ன்னு ரொம்ப அதிகமான ஹைட்டில் ஏற்றோம்னா கிண்ணுன்னு வலிக்க ஆரம்பிச்சுங்க. இப்போ ஓரளவுக்கு எனக்கு மந்தமாக தான் இருக்குது. அது அப்போ காது அசப்பே வலிக்கும். நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம், அதுவே ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. என்னப்பா நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். அதுதாங்க பார்த்தீங்களா ரோட. பைக்காக கண்டு நமக்கு சைடில் நமக்கு ரைட் சைடில் ஈஸியாக இடம் கிடச்சிருக்கு, அதனால் வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம். ஸோ காராக இருந்துச்சுன்னா பார்த்தீங்களா செம்ம க்ரௌடு தான், வேறு வழியே இல்லை, நின்று நிதானம் வந்து தான் ஆகும். ஏன்னா நம்ம பழனி முனையோட முன்னாடி இடத்துக்கு வந்துட்டோம். க்ரௌடு பார்த்தா இங்கே கணிக்க முடியுது, இங்கே வந்து பயங்கரமான க்ரௌடு இருக்குன்னு. வாங்க எல்லோரும் வாங்க, நல்லபடியாக போங்க. அவங்களாம் பார்த்துட்டு கிளம்புறாங்க போல், நம்ம இப்போ தான் போய்க்கு இருக்கோம். ஓகே கேஸ், ஸோ கடைசியாக பழனிமலைக்கு லாஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இங்கேருந்து நீங்கள் வியூவே பார்க்கலாம். அந்த இடத்துக்கு போகிறத விட இங்கேருந்து பாருங்கள் வியூ பாயிண்ட். நான் சைடில் லைட்டாக தலையை திருப்பி வச்சு தான் ஓட்டுறேன். இங்கிட்ட ஒரு கண்ணு இங்கிட்ட பார்க்குது, ஒரு கண்ணு அந்த பக்கம், அப்படியே வச்சு ஓட்டுறேன், சமாளிக்க முடியுது. ஓகே, ஆனால் வியூ செம்மையாக இருக்குல்ல, செம்ம வியூ பாயிண்ட் பார்த்துக்குங்க. ஃபுல்லாக மிஸ்ட்லாம் அப்படியே கவர் ஆகி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே மேகமூட்ட மாதிரி ஆக போகுதுங்க. இங்கே ஒரு பஸ்ஸுக்காரனா வந்து நிப்பாட்டி போட்டால் மிச்சவங்களாம் எப்படா போகிறது. வண்டியை கவனிங்க, DN 63 நம்ம சிவகங்கை மாவட்டம். 2வது என்ன எழுதியிருக்காங்கன்னா சிவகங்கை சீமை அப்படின்னு இருக்கு. அவங்ககிட்ட போய் நேரில் கேட்பான், என்னப்பா சிவகங்கை சீமைன்னு போட்டிருக்கீங்களே அப்படின்னு. ஓகே, வியூ பாயிண்ட் வித்து இங்கிட்டு ஃபுல் டிராஃபிக். நம்ம வந்து வண்டி அங்கிட்டு கொஞ்சம் நிப்பாட்டிட்டு அப்புறம் வந்து அந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஃபுல்லாக அந்த முனையில் இறங்கி கீழே இறங்கணும். நம்ம வந்து பைக்கை அப்படி நிப்பாட்டிட்டு எடுத்தோம்னா டிராஃபிக் ஆகும். அதனால் வந்து கொஞ்சம் போய் அங்கே நல்லா போய்
நிப்பாட்டிட்டு பொறுமையாக வந்து எடுப்போம். அப்போ தான் வீடியோ நல்லா கிளாரிட்டியாகவும் இருக்கும், அவசர அவசரமாக எடுக்கிற மாதிரி இருக்காது. பார்த்தீங்களா சைடில் எப்படி இருக்குன்னு? அப்படியே போய் நிப்பாட்டுறேங்க மெதுவாக. ஃபுல்லாக எல்லாருமே வரிசையிலாங்க நின்று, ஆனால் பொறுமையாக வராங்க, யாரும் அப்படியே டென்ஷன் ஆகாமல் அந்த சரி ஓகே என்ஜாய் பண்ணுற இடம் அங்கே டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்டில் தான் போகிறாங்க. அவர் என்னைய போக சொல்கிறாப்புல, இல்லைண்ணே நீங்கள் போங்கண்ணே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணிக்கிருக்கோம். ஆனால் அவர்கிட்ட 2 வார்த்தை கேட்கணும். இவ்வளோ தூரத்துலேருந்து நம்ம ஊர்லேருந்து வந்திருக்காப்புல, நம்மளே மதுரையிலேருந்து வந்திருக்கோம், அவர் சிவகங்கையிலேருந்து வந்திருக்காப்புல, அவர்கிட்ட டேரெக்டாக போய் கேட்போம். பா என்ன குளிரடா சாமி. என்னண்ணே சிவகங்கை சீமையா? அவர் சொல்றாப்புல, சிவகங்கை சீமையா இருந்தாலும் நின்று தாப்பா ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா நம்ம சிவகங்கை சீமைனா அந்த வழியா விட்டுருவாங்க அப்படின்னாப்புல. எனக்கு கேட்கவே சிரிப்பாயிருச்சு. சரிங்கண்ணே அப்படின்ட்டு அப்படியே சரி பார்க்கலாம், சரி நீங்கள் முன்னாடி போகணும், அவங்களுக்கு தான் இடம் இருக்குல்ல அப்படின்னாப்புல. சரிண்ணே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு டாட்டா சொல்லிட்டு அப்படியே நம்ம வண்டி எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. இங்கிட்ட தான் சின்ன சின்ன அந்த தண்ணி ஓடைகள் மாதிரிலாம் இருக்கும் போல், அப்படியே ஃபுல்லாக தண்ணி அப்படி நிறைஞ்சு ரொம்ப குளிங்காக இருக்குது. செப்பலில் வச்சா கூட அந்த எப்படி சொல்கிற சாரல் மாதிரி வந்து அடிக்குதுங்க. ஓகே, பழனி கோவில் வியூ பாயிண்ட். நம்ம பைக்கை வந்து இங்கிட்டு சைடில் நிப்பாட்டிட்டேன். எப்படி சேஃபாக வந்து லேண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இங்கிட்டு வந்துட்டு கொஞ்சம் தூரம் ஒரு 100 மீட்டர் முன்னாடி வந்து நிப்பாட்டிட்டு பொறுமை போனோம்னா வண்டியும் சேஃப்டியாக இருக்கும், அடுத்த ஆளுக்கும் தொந்தரவு இல்லாமல் இருக்கும், நம்மளும் போய் ரிலாக்ஸாக போயிட்டு வந்துடலாம். இல்லைன்னு வச்சுக்கங்களேன், நம்மளால இன்னொருத்தருக்கு பாதிக்கப்படக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவு யாருக்கு சொல்ல வரோன்னா காருக்காரங்களுக்கு தான். நம்ம பைக்காரங்களுக்கு நோ பிரச்சனை, சின்ன இடம் இருந்தாலும் நம்ம ஈஸியாக போயிடலாம். ஆனால் காரு கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டி கூட நான் வரும்போது கூட நிப்பாட்டிட்டு பொறுமையாக வந்து பார்த்துருப்பாங்க, அந்த மாதிரி கூட பார்த்துருப்பாங்க, யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஸோ இந்த இடத்துல நிப்பாட்டி பார்க்குறது அநாகரிகம். ஓகே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பழனியோட வியூ பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு பெரிய போர்டாக வச்சுருக்காங்க. ரொம்ப பெருசாக இருக்குது, பார்க்கவே ஃபுல்லாக கேமராவோட கவர் ஆகலாம், அந்தளவுக்கு ரொம்ப பெருசு. நம்ம போய் சரி அந்த இடத்த லைவ் அவங்கள்ட்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துருக்கேன். ஃபுல் கொஞ்சம் க்ரௌடு இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. ஃபுல்லாக அதர் ஸ்டேட் தாங்க, ஃபேஸை பார்த்தாலும் தெரியுது நம்ம ஊர் டிஎன் மாதிரி இல்லை, தமிழ்நாடு பசங்க மாதிரி இல்லை, பாதி பேர் அதர் ஸ்டேட் தான். அங்கே 2 பேர் பேசுகிறா, அவட்ட பேச்சு கொடுப்போம். இதில் பழனி மலை எதுன்னு இதுக்கு நேராக சென்டரில் லேசாக தெரியுது பாருங்க, சின்ன இதுக்கு 2 கேப்புக்கு நடுவில் பாருங்க, நல்லா ஒத்து பாருங்க, கோபுரமாக வரும் மாதிரி. பனி இருக்கிறதுனால தெரிய மாட்டேது மலையா, அதுக்கு நேரம் பில்டிங்காக தெரியுது ஒரு ஊர். இதில் வர ஆறு இதுவோ வாட்டர் ஃபால்ஸா? அதில் 2 பேர் வந்து ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இந்த இடத்துலப்பா இருக்குது, அந்த இடத்துல அறிவு இருக்குப்பா, கொஞ்சம் மிஸ்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் தெரியல அப்படின்னு நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் கேட்டதுக்குமே அவர் நல்லா பதில் சொன்னாப்புல, இந்த மாதிரி அந்த இடத்துலப்பா இருக்குது, இன்னும் கொஞ்சம் மிஸ்ட்லாம் போச்சுன்னா இங்கேருந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நாப்புல. சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வண்டியை போய் எடுத்துட்டுமே அடுத்து எங்கே போகிறோம், கூக்கல் போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் நீங்கள் வீடியோவில் வந்து கூக்கலோட ஏரி அங்கே போகிற வழியில் உள்ள சின்ன சின்ன டூரிஸ்ட் பிளேஸ்லாம் பார்க்கலாம். ஃபைனலாக வந்து அங்கே கிராமம் ஒரு வில்லேஜில் ஒரு வீடு கட்டியிருப்பாங்க, அதையும் பார்க்கலாம். ஓகே, ஸோ போயிட்டு வரேன். மங்கி என்னை பார்த்து முறைச்சி கடிக்கிற மாதிரி முறைச்சி பார்த்துச்சுங்க. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பயம் உள்ளதானே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே வந்தாச்சு. இந்த கார் வர பார்க்கும்போது சரி நம்ம கொஞ்சம் ஸ்லோவாகிட்டு தான் பொறுமையாக போகணுங்க, இல்லைன்னா அவங்களோட கண்ணாடி நம்ம மேலே அடிச்சிடும். ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து இங்கே உள்ள வியூ பாயிண்ட்டை காமிக்கிறேன், எந்த அளவுக்கு பள்ளத்தாக்கு இருக்குன்றதையும் காமிக்கிறேன். இவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு, யாரும் அவசரப்பட்டு வீடியோவோ செல்ஃபி எடுக்கிறோன்னு சொல்லிட்டு பின்னாடி உள்ளதை பார்க்காம எடுக்காதீங்க, எடுங்க, பார்த்து பொறுமையாக எடுங்க, சரிங்களா? சன்லைட் எதுக்கும் சூப்பராக இருக்கலாம், அதுக்கு எப்படி சொல்ற இதமாக இருக்குது. இங்கிட்ட ஐஸ் வாட்டரும் இங்கிட்ட ஹாட்டான வாட்டரும் கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குதுங்க.
வாங்க வந்து அணுவிங்க, எல்லாத்தையுமே வந்து அணுவிங்க. சூப்பராக இருக்கு இடம்லாம். இன்னும் கொடைக்கானலில் ஹிடன் பிளேஸ் எல்லாமே ஒன்று விடாமல் உங்களுக்கு காமிக்கிறேன். கண்ணாடி பாருங்க அப்படியே மிஸ்டாக கவர் ஆகி நிற்கிது. நான் காமிக்கிறேன், ஆனால் பெரிய அளவில் தெரியல. ஸோ தெரிஞ்ச அளவுக்கு பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிற பார்க்குறேன். ஸோ போயிட்டு வரேன். பாய் காய்ஸ்.